விருதுநகர் ஒன்றியம் அரசு உதவி மாவட்ட கல்வி அலுவலரின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் இந்து நடுநிலைப்பள்ளி கடம்பன்குளம். இப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றும் திலிகுமார் என்பவர் முழுநேர கட்டிட காண்டிராக்டர் வேலை செய்து இதுவரை 100க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டிக் கொடுக்கும் பணியினை கடந்த 15 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகிறார். திலிகுமார் ஆசிரியர் கட்டிட காண்டிராக்டர் வேலை செய்வதற்கான ஆதார அனைத்தும் விருதுநகர் மாவட்ட கல்வி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகார் மனுவில் 15 ஆண்டுகளாக கொத்தனார் மற்றும் மணல் சப்ளையர் மற்றும் தண்ணீர் சப்ளையர் மற்றும் சிமெண்ட் கல் போன்றவையை சப்ளை செய்யும் நபரின் விவரம் மற்றும் தொலைபேசி எண் உள்ளிட்ட ஆதாரங்கள் அனைத்தும் வழங்கியும் திலிகுமார் ஆசிரியரின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. விசாரணை மேற்கொண்ட அதிகாரி வட்டார வளர்ச்சி அலுவலரை தொடர்பு கொண்டு விவரம் அறியும் போது வட்டார வளர்ச்சி அலுவலர் கூறியவை திலிகுமார் ஆசிரியர் இன்று வரை ஒழுங்காக வேலைக்கு செல்கிறார். நீங்கள் கொடுக்கும் ஆதாரம் அடிப்படையில் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியாது. நீங்கள் முதலமைச்சரிடம் புகார் அளித்தாலும் என்னிடம் தான் வரும். அப்படி வரும்பொழுது நான் தான் அறிக்கை சமர்ப்பிப்பேன். ஆகையால் நீங்கள் அவர் மீது எங்கு புகார் கொடுத்தாலும் அவரை திலிகுமார் ஆசிரியரே ஒன்னும் பண்ண முடியாது மிரட்டல் தொனியில் பேசுகிறார் வட்டார கல்வி அலுவலர். ஆகையால் அரசு சம்பளத்தை வாங்கி கொண்டு அரசை ஏமாற்றிக்கொண்டு இருக்கும் திலிகுமார் ஆசிரியர் வக்காலத்து வாங்கும் வட்டார கல்வி அலுவலர்கள் மீதும் திலிகுமார் ஆசிரியருக்கு உறுதுணையாக இருக்கும் தலைமையாசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சமூக ஆர்வலரின் பணிவான கோரிக்கை. இதை எங்க வச்சு பஞ்சாயத்து பேசி முடிக்குங்கிறேன். நம்மளே பேசிக்கிறோமா இல்ல வேற யாராச்சும் வர சொல்லுமா? எங்க சைட்லயே வச்சு பேசுவோம் சார். நாங்கள் 2 ஆளை கூட்டு வரோம் சார். 2 ஆள் இல்ல 10 பேரை கூட கூட்டுவாங்க. இருங்க, நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு வேலை பார்த்திருக்கேன். அவர் ஏட்டையா வருவாரு. அவர் வீட்டுக்கு வேலை பார்த்திருக்கேன். அவரே வருவாரு. அவர் வந்து உங்களுக்கு சொன்னா போதும், நான் சொன்னா போதும்ல. நான் வேற யாரையுமே கூட்டு வரல. ஒரு சாரு ஒரு போலீஸ்கார் வீட்டுக்கு நாங்க வேலை பார்த்திருக்கோம். அவரோட மச்சினை வீட்டுக்கு தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். நான் அவரை கூட்டு வரேன் ஏட்டையாவை. அவரு உங்க ஏரியாக்காரு தான். வந்து அவர் சொல்லுவார்ல, என்னமா நீங்க வேலை இருக்கு. உங்க ஆசாரி என்னைக்கே சொன்னாரு, பாலை காய்ச்சி பூட்டி போட்டு நீ விசால போப்பா 4 மாசம். நான் பூட்டை போட்டு போயிருக்கேன். என் பூட்டை வந்து சொன்னாங்கன்னா அப்புறம் சிக்கல் தான். நானும் பூட்டு போட தெரியும், ஆசாரிக்கு அது தெரியாது. நான் பூட்டு போட்டேன்னா என் பூட்டை அவுக்குறது யாரு, உங்க பூட்டை அவுக்குறது யாருன்னு பாத்துக்கலாம். உங்க பூட்டை நான் அவுக்க போறேன்ல, நான் ஒரு பூட்டை போடுறேன், அவுத்து பாத்துருங்க. இல்லம்மா, எனக்கு தெரியும் சார். உங்க ஆசாரி சொன்னாரு யாருமே இல்லாதவங்க இவங்க மிரட்டி பாப்போம் மாதிரி தெரியுதே சார். இல்ல இருங்க, நான் மிரட்டல. உங்க ஆசாரி என்ன சொன்னாரு? வேலையை நிப்பாட்டி போட்டுற ஐயனாரு நிப்பாட்டி போட்டு எதுக்கு கடை வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு யாரு ஒரு பெரியவங்க இருந்தா சொல்லத்தான் சார் செய்வாங்க. சொல்லுங்க, அது நான் இருக்கும்போது சொல்லுங்க. நான் இல்லாத போது என்ன சொன்னாரு? என்ன சார் சொன்னாரு? நீ வந்து யாருக்கும் காசு கொடுக்க வேணாம், வேலையை நிப்பாட்டிடு, பூட்டை போட்டு போயிரு, அவங்க சேலை திரியட்டுன்னு சொன்னாரா இல்லையான்னு கேளுங்க. அப்படி யார்கிட்ட சார் சொன்னாரு சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். இல்ல, நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது எங்க அண்ணன் பக்கத்துல உட்கார்ந்தாரு. சரிங்க சார். அதனால என்னால பேச முடியல. சரிங்க சார். தயவுசெய்து என் கூட ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. அதனால ஒண்ணும் கிடையாது. இல்லங்க சார், இருக்கட்டும் சார். ஒரே ஒரு வார்த்தை தான்மா, நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு மட்டும் அதை மட்டும் கரெக்டா சொல்லிருங்க. நான் உங்கள்கிட்ட கூட குறையெல்லாம் பேசவே இல்லை. என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க பேசுவீங்க, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் சொல்லிருங்க. சரிங்க சார். இல்ல, நீங்க என்ன நினைச்சிட்டு கரெக்டா பேசுறீங்கிறத டீட்டெயிலா எனக்கு மட்டும் சொன்னா போதும். அதனால 2 நிமிஷத்துல கூட பேசி முடிச்சுக்கலாம். சரிங்க சார். இப்ப இது இப்ப நம்ம பொருள் எடுத்தோம்ல சார், பிளம்பிங் பொருள். சொல்லுங்க. அதுல கிளாம்புக்கு தனி ரேட்டு, இந்த கிளாம்ப் அடிச்சா இந்த கிளாம்புக்கு தனி கூலி, இதுக்கு அந்த பைப்புக்கு தனி கூலின்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதா சார்? இருங்க, நான் சொல்ற கேளுங்கம்மா. நீங்க எல்லாமே அதாவது தெரிஞ்சுதான் பேசுறீங்களா, தெரியாம தான் பேசுறீங்களா? தெரியாம தான் சார் பேசுறோம். தெரிஞ்சா எதுக்கு சார் பேசுறோம்? தெரியாம பேசுற மாதிரி பேசி, ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் பேசுறீங்க. வந்து கம்மியா இருக்கு, இங்க கம்மியா இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சவங்க மாதிரி பேசுறீங்க. இல்லம்மா, நீங்க வந்து எல்லா இடமும் போறீங்க, எல்லா இடமும் விசாரிக்கிறீங்க, எல்லாம் நீங்க விசாரிச்சுக்கோங்க. அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா விசாரிக்கிறது நல்லது. ஆனா விசாரிச்சு சரியான கரெக்டானதை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களை மனமோ வந்து ஏத்துக்கிறேன். இருங்க, ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். உங்க சார் பேசுனது தான் நான் திருப்பி சொல்ல போறேன், வேற எதுவுமே சொல்ல. மணல் அடிக்கிறது
நான் உங்களுக்கு கம்மியா அடிச்சு கொடுக்கலையா? உங்க மனசாட்சிக்கு பொதுவா சொல்லுங்க. நாங்க சார் இப்ப வந்து நாங்க உங்க குழந்தை இல்ல இருங்க, உங்க குழந்தைகள் 2 பேர் இருக்காங்கல்ல, உங்களுக்கு நீங்களே இதே வார்த்தை நீங்க ஏற்கனவே பேசிருக்கீங்க. சார் வெளியெல்லாம் கூட நீங்க அடிக்கிற கம்மி சார். ஆமாங்க சார், நான் இப்பயே சொல்றேன் சார். இருங்கம்மா, ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன், நீங்க தயவுசெய்து எனக்காண்டி கேட்டுக்கோங்க. மணல் அடிக்கிறது கம்மியா அடிச்சிருக்கோம், ஜல்லி அடிக்கிறது கம்மியா அடிச்சிருக்கோம், உடகல் அடிக்கிறது கம்மியா அடிச்சிருக்கோம், உங்க வீட்டுக்கு தண்ணி அடிக்கிறது கூட கம்மியா அடிச்சிருக்கோம். தண்ணி கூட நல்லா அடிக்கல, நீங்க சார் கூட்டு வந்து அடிச்சவரு. நான் அத கூட விருதுநகர்ல இருந்து கொண்டு வந்து அடிக்கிறவரு நல்ல தண்ணியா நல்லா தான் அடிச்சு கொடுத்துருக்கேன். உங்க எதுலயுமே நான் குறை வைக்கல. என்ன சிமெண்ட் மூடையா இருக்கட்டும், கம்பியா இருக்கட்டும், நீங்க கம்பி வாங்கிருப்பேன் தம்பி, பக்கத்து கடையில போய் இங்கனக்குள்ள இருந்தே கம்பி இல்லன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துலாம் உங்க வீட்டுக்கு போட்டுக்கோமா இல்லையா? அந்த கம்பி விலை கூட தான், நான் வாங்கிட்டு வர்ற கம்பி விலை கம்மி. ஒரு வண்டி கூலி கூட கிடையாது. அங்க இருந்து பாண்டி நகர்ல இருந்து இங்க வர்றதுக்கு இல்லைங்கம்மா, ஒரு இதுக்கு லோக்கல் வாடகை 300 ரூபாய் கேட்கிற 250 ரூபாய் நீங்க அன்னைக்கு கொடுக்குறீங்க பேசிட்டு. இல்ல இந்த ஜாமா வந்துச்சுல, மதுரையில இருந்து வந்துட்டு லோக்கல் வாடகை போட்டாங்க பாருங்க, அதுக்கு 300 ரூபாய் போட்டிருந்தா நான் கூட அவன்கிட்ட சரி 250 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னேன், கொடுத்தீங்க, வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா எலக்ட்ரிக்கல் ஜாமா அந்த பக்கத்துல பெயிண்ட் அடிக்கிறாருல, அவர் வீட்டுல வந்து என்ன எலக்ட்ரிக்கல் ஜாமா போட்டிருக்காரு பாருங்க. உங்க வீட்டுல என்ன எலக்ட்ரிக்கல் ஜாமான் போட்டிருக்கு பாருங்க, பினாலக்ஸ் வயர் போட்டிருக்கு, அவரு போட்டிருக்காராம் பாருங்க. உங்க வீட்டுல மாட்டின டாப் லைட் என்ன பிராண்டட் பாருங்க, அது அவர் வீட்டுல டாப் லைட் என்ன பிராண்டட் பாருங்க. உங்க வீட்டுல பைப்பு என்ன கேஜி பைப்பு வாங்கியிருக்கோம், என்ன பிராண்ட் வாங்கியிருக்கோம், எப்படி பைப் போட்டிருக்கோம், அதெல்லாம் பாருங்க. அதாவது பக்கத்து வீட போய் பாக்கணும், பக்கத்து வீட போய் கேட்கணும். நானும் இப்பயும் சொல்றேன், இருங்க தரம் வந்து எதுவுமே குறையில்லாத தரமா வாங்கி கொடுத்துருக்கேன். இல்ல உங்க சார் அன்னைக்கு சொன்னது எனக்கு இப்ப மனசுக்கு வந்தனாலதான் சொல்றேன். உங்க சார் வந்து 2 லட்சம் ரூபாய் அதுல சம்பாதிச்சேன்னு சொன்னா நான் வந்து உங்க சாரோட சண்டை போட தேவையில்ல. சாரு சூப்பரா கண்டுபிடிச்சாரு. ரைட் ஏக்கா டாட்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்க வேலையை நிப்பாட்டி நீங்க யார வச்சாச்சு பாருங்க, பாக்காட்டி போங்கன்னு நான் சொல்லிட்டு போக முடியுங்கள? போக முடியும் சார். இப்பயும் சொல்றேன், நிப்பாட்டி வச்சு உங்க வீட லாக் பண்ணி வச்சுட்டு பூட்டு போட்டுட்டு எல்லா செட்டில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பூட்டை திறந்து விட என்னால முடியும். நான் அப்படி பேசல, அவர் சொன்ன மாதிரி பாலா கோபத்துல பேசுற மாதிரி அறுத்து விட்டு இங்க இருங்க எல்லா பைப்பையும் உருவி விட்டுட்டு இன்னொரு 8 ரூபாய்க்கு பாக்குறாங்களா, அவரை வச்சு பாக்க சொன்னாலும் 8 ரூபாய்க்கு பாக்கணும்லமா. நான் கேக்குறது வந்து 8 ரூபாய்க்கு பாக்கணுமா வேணாமா? சார் நீங்க சொல்றாரு. இருங்க, இந்த 9000 ரூபாய் வரவே வேணாம், இந்த 9000 ரூபாய் நான் கொடுத்துறேன், பூராத்தையும் அவுத்து விட சொல்லிடுறேன். நான் சொல்றத கேளுங்க, நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேட்டுட்டு மட்டும் பேசுங்க. சரிங்க சார். அவர் வேலை பார்த்ததுக்கு நீங்க கூலி கொடுத்துட்டீங்க, கூட கொடுத்துட்டீங்க, இத பத்தியே பேசல. இந்த 9000க்கு அவர் இந்த இப்ப 9000க்கு மட்டும் அவுத்துட்டு போக சொல்றேன், வேற எதுவும் இல்ல. அவர் 9000க்கு என்ன வேலை பார்த்தாரோ அதை மட்டும் இல்லம்மா, நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன், மிரட்டுறக்காண்டி சொல்ல, கரெக்டாவே பேசிடுறேன். நீங்க அவரை விட்டுட்டு வேற ஆளை வச்சு வேலை பார்க்க முடியுமா முடியாதா? உங்களால முடியுமா சொல்லுங்க? இல்ல அவர் வரலன்னு வச்சுக்கோங்க, நாளையில இருந்து வரல, நீங்க யார வச்சு பாத்துருவீங்கன்னு நீங்க சொல்லுங்க. நான் வந்து இத பயமுறுத்துறதுக்காக சேலஞ்ச் பண்றதுக்காக கேட்கல, நான் ஒரு தங்கச்சிட்ட கரெக்டா பேசுறேன்னு கேக்குறேன், நியாயமா பேசுறேன். அவரை விட்டுட்டு நீங்க வேற ஆளை வச்சு நீங்க பிளம்பிங் முடிச்சிருங்க, ப்ளஸ் மாட்டுறது மற்றது மாட்டுறது என்ன மாட்டுறது எல்லாத்தையும் முடிச்சிருங்க. ஆனா செய்ய மாட்டேங்கிறீங்க. நீங்க என்ன செய்யறீங்கன்னா, கரெக்டா யார் சொல்லி கொடுக்குறாங்களோ என்ன எனக்கு தெரியாதுமா. சொல்லி கொடுக்கறீங்களா? நாங்க என்ன சின்ன குழந்தையா சார்? இல்ல இல்ல அதுக்கு என்னென்ன காரணம் நான் சொல்லிடுறேன். அதாவது இருந்துமா, நான் ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல்றேன். அன்னைக்கு என் கூட பேசும்போதும் அவர் வந்து ஒருத்தர் சொன்னாரு, சொன்னதை நான் வெளியே இருந்து கேட்டேன்னு நானும் என் பையனும் கேட்டோம். கேட்டுட்டு அடுத்த செகண்ட் கூட நான் வெளியே இருந்து கேட்டுக்கிட்டே குசு குசும் கேட்டுக்கிட்டு இருக்க பழக்கம் கிடையாது. நேரம் முன்னால வந்துட்டேன். அதுக்கப்புறம் பேச நிப்பாட்டாங்க, வேற டைவர்ட் பண்ணி பேசினாங்க, போனாங்க. இதெல்லாம் எனக்கு ஆண்டவனுக்கு வலிச்சோம். ஆனா நான் வந்து உழைக்கிறேன், நான் உழைச்சதுக்கு எனக்கு காசு வேணும், அவர் உழைச்சதுக்கு அவருக்கு காசு வேணுங்கிறாங்க. கூடங்கிறது வந்து நீங்க வந்து நிரூபிக்கணும். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, 9000 ரூபாய்க்கு அவர் வேலை செஞ்சதுக்கு மட்டும் பிடிங்கிருச்சோம். அந்த 9000 ரூபாய் உங்க வீட்லயே அவரை பாக்க சொல்லுவோம். சரிங்க, அந்தால பாக்க சொல்லுவோம். பாத்தாருன்னா எத்தனை நாள் வேலை பாக்குறாரு, எவ்வளவு கூலி வருதுன்னு நான் பாப்பேன்ல, பாத்துருவேன்ல. பாத்துட்டு என் சைட்ல வேலை பார்க்க சொல்றேன்.
என் சைட்ல வேலை பார்த்துட்டாருன்னா நான் உங்ககிட்ட மீதி 20,000 ரூபாய் நான் வாங்கல. என் சைட்ல வேலை பாக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த ரேட்டுக்கு அவரு கட்டலன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன செய்வேன், அவர் லேபர் எத்தனை நாள் வந்திருக்காங்க அத்தனை நாள் கூலிக்கு தான் அவர் வேலை பார்த்து ஆகணும். அடிக்கணக்குல தான் நான் கொடுத்தேன். அடி எத்தனை அடி போட்டிருக்காரோ அத்தனை அடிக்கு 8 ரூபா மணிக்கு கொடுத்துருவேன். வேலை பார்த்துட்டா உங்க வீடு எல்லா வேலையும் நான் கம்ப்ளீட்டா முடிச்சு கொடுக்குறேன். வேலை பாக்கலன்னா உங்க வீட நான் முடிச்சு கொடுக்க மாட்டேன்னா அதுக்கு நீங்க ஒத்துக்குருவீங்களா? சரிங்க சார். அது ஒத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு இதுக்குதான் நான் 2 நிமிஷம் கேட்டேன், வேற ஒண்ணுமே இல்ல. அதாவது இன்னொன்னுமா, நீங்களும் பிளவு டீச்சருங்க, அவரும் பிளவு டீச்சர், ஏமாத்திட்டு போயெல்லாம் வேலை பார்க்கல. அவர் கேக்குறாருன்னா அதுல நியாயமா நீங்க பேசுங்க. அந்த நியாயம் இல்லன்னு சொல்லி நான் இப்ப நீங்க இல்லங்கிறீங்க, நான் பாத்துட்டேன். அதுல பிளம்பிங் ஜாமான் தான் போட்டிருக்கு. மார்ச் 30ஆம் தேதி எங்க அண்ணன் காமிச்சிட்டேன். மார்ச் 30ஆம் தேதி உங்களுக்கு அனுப்புனதே இருக்கு. அனுப்பிருக்கீங்களா சார்? அனுப்பிருக்கேன்மா, பாருங்கம்மா. நீங்க ரெட்டை டிக்கெட் அடிச்சதுல இதே பிளம்பிங் தான். சரி சார், நான் பாக்குறேன். பாத்துட்டேன். கணேசன் ஒரு கனெக்ஷனுக்கு 450 ரூபா, கன்சில்டு எத்தனை பைப்பு டேப் மாட்டிருக்காங்க எல்லாம் எழுதிருக்காங்க. இருங்க, அதுக்கப்புறம் கீழே எலக்ட்ரிக்கல் ஜாமான்னு தலைப்பு போட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு 150 ரூபா, 120 பாயிண்ட்டுக்கு 6,00,000 ரூபா, 16,00,000 ரூபா போட்டிருக்கு. கண்ணால பாருங்க. நான் உங்களுக்கு மட்டும் கொடுக்கல, நான் அந்த பையனுக்கும் கொடுத்து அவங்கள சாமி வாங்க விட கம்மியா வாங்கன்றீங்க. வீட்டுக்காரங்கிட்ட ஏன் உங்களை கூட்டு போறேன்னு சொல்றேன் தைரியமா? ஏமா நான் ஏற்கனவே வீட்டுக்காரங்களை கூட்டு போறேன்னு சொல்றேன். நீங்க அடுத்த வீட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்களே, வாங்க. அடுத்த வீட்லயும் நான் தானே பாக்குறேன். ஐயா கோயில்ல இதே இவர் தான் பாக்குறாரு. வெளியே எத்தனை பாயிண்ட் வாங்குற காலேஜ் லெக்சரர், அவர் ஒண்ணும் படிக்காத முட்டாள் கிடையாதுல்ல. இப்ப டென்ஷன் ஆகுறாரு, பேசுறாருன்னா 8 ரூபாய்க்கு பேசுனீங்கன்னா அந்த லெக்சரர் சொல்லுவார்ல, நான் கேட்டிருக்கேன் அவருன்னு எத்தனையோ வேட்டை விசாரிச்சிருக்கேன்னு அவர் சொல்லுவார்ல. வர மாட்டேங்கிறீங்களே. அன்னைக்கு மரத்துல அவரு என்ன செஞ்சிருக்காங்கன்னு உங்க வீட்டுக்கு அவரை வர சொல்லுவோம், அவங்க வீட்டுக்கு வர சொல்லுவோம். அவங்க வீட்டுக்காரம்மா பொம்பளையாளுங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு அவங்களே பார்த்து சொல்லட்டும். நேற்று வந்தாங்களம்மா, வந்தவங்ககிட்ட எல்லாம் கேட்டு பாருங்கம்மா, பைப்பு தர இருக்கா, மத்த எல்லாம் தர இருக்கா, மரம் தர இருக்கான்னு கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்கம்மா. கேட்டு பார்த்து சொல்லுங்க. மரத்தை பத்தி எதுவும் சொல்லல சார், ஏமாந்துட்டு இருங்க. ஒரே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். உங்களுக்கு செலவு கூட வந்திருக்கு. பேஸ்மெண்ட் செலவு கீழே எத்தனை அடி மேல எத்தனை அடி எவ்வளவு சொன்னேன், 4.5 லட்சம் ரூபா சொன்னேன். எவ்வளவு வந்துச்சு எங்களுக்கு? நாங்க கொஞ்சம் 7.5 லட்சம் ரூபா வந்துச்சு உயரம் கட்டணும். இருங்க இந்த 3 லட்சம் ரூபாயே இப்ப நீங்க கடைசியா செலவழிச்சிருக்கீங்களே. நான் வச்சிருக்கேன் உங்க வீட்டுல எத்தனை மணல் அடிச்சேன், செங்கல் அடிச்சேன், நாங்க தானே அடிச்சு கொடுக்குறோம். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நாங்க டேட்டா என்ட்ரி போட்டு என் கம்ப்யூட்டர்ல ஏத்திடுவேன், லேப்டாப்ல. நான் வச்சிருக்கேன் உங்க வீட்டு செலவு. இந்த ஆசாரி அந்த மரம் எடுத்த கூலி, அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன், மரம் எடுத்த கூலி எனக்கு வேணும்னு சொல்லி. ஏன்னா அது கேட்டா எவ்வளவுன்னு தெரிஞ்சு போயிடும். உங்க பேஸ்மெண்ட் போடுற அன்னைக்கு தான் நான் சொன்னேன், ஏமா 4% கேக்குறேன், வேணாமா 3% கூட ஆக்கிக்கோங்கன்னு. உங்களுக்கு குறைச்சனா இல்லையா? என்னைக்கு பேஸ்மெண்ட் போட்ட அன்னைக்கு குறைச்சனா இல்லையாமா? எதுக்காண்டி குறைச்சேன் தெரியுமா? பேஸ்மெண்ட் ஒரு செலவு உங்க கையில இருந்து இவ்வளவு ரூபா செலவழிக்கிறாங்க. ஐயா அவங்களுக்கு கூடி போச்சு. வாங்கின இடம் நீங்க பள்ளத்துல வாங்கிட்டீங்க, கெட்டுறது உயரமா கட்டணும்னு நினைக்கிறீங்க. உங்க வீட்டுக்கு உங்க காசு நீங்க செலவழிக்கிறீங்க. ஆனா நான் என் மனசாட்சிக்கு பிரகாரம் 1% குறைக்கிறேன். குறைச்சனா இல்லையா? நீங்களா சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் நானு அதுக்கப்புறம் இப்ப 26 லட்சத்துக்கு மேல போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இதுல 3.5 லட்சம் ரூபாய் கழிச்சிட்டு டிவைடட் பை உங்க சதுரடி கீழே 1138 சதுரடி, மேல நீள இன்ட்டு அகலம், செவரு கடைசியில இருந்து செவரு கடைசி அளந்துக்கோங்க. மொத்தத்துக்கு 1500 சதுரத்துக்கு மேல வருது. ஒரு 1500 வச்சு பார்த்தா கூட 1500 ரூபாய்க்குள்ளதான் வருது. 1500 ரூபாய்க்கு இன்னைக்கு செய்யற இன்ஜினியர்ட்ட போய் இந்த வால் மவுண்ட் மாட்டிருக்கீங்களா, டைல்ஸ் சதுரடி இவ்வளவு, ஏமா டைல்ஸ் உங்களுக்கு எவ்வளவு கம்மியா எடுத்து கொடுத்தேன், மனசாட்சி பிராரம் சொல்லுங்க. ஒவ்வொரு விஷயமும் நான் மெனக்கெட்டு இருக்கேன்னா இல்லையாம்மா? சொல்லுங்கம்மா, நீங்க மனசாட்சி பிராரம் சொல்லுங்கம்மா. சார் நாங்க அத பத்தி பேச வரல. டாக்ஸ் இல்லாம எதுவுமே இல்லாம ஏமா இவ்வளவு செய்யறவே, அதுல மட்டுமே உங்களை விட்டு கொடுத்துருவேன். அதுல எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு கூலி வாங்குறாங்க, அந்த பைப் இழுத்து குடுக்கறதுக்கு ஒரு கூலி வாங்குறாங்களா சார்? எப்படி சார்? 40 ரூபாய் கூலி போட்டிருக்காங்க. எது 40 ரூபா கூலி போட்டிருக்காரு? ஒரு அடிக்கு 40 ரூபா கூலி போட்டிருக்காரு சார். ஒரு பாயிண்ட்டுக்கு அடி கிடையாது, பாயிண்ட்டுக்கு 40 ரூபா. அது பாயிண்ட் போட்டுக்க மாட்டாங்க, கரெக்டா வச்சு பாத்துட்டு பேசணும். நீங்க அதுதான் அந்த பழையதையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. பாத்துட்டு பேசுவோம்னு சொன்ன உடனே நான் எங்க அண்ணன் முன்னாலே எல்லாத்தையும் பாத்துட்டேன்.
சரிங்க சார். மார்ச் 30 அனுப்பியிருக்கேன். சரிங்க சார், நான் பாக்குறேன். மார்ச் ஏப்ரல் மே ஜூன் 4 மாசத்துக்கு முன்னால அனுப்பியிருக்கேம்மா. மார்ச் 30. சரிங்க சார், நான் பாக்குறேன். 3 மாசத்துக்கு முன்னால. ஆனா நீங்க பாத்துட்டு பேசுற மாதிரி பேசுறீங்க என்கிட்ட. நான் காலையில பேசும்போது இருங்க, நான் காலையில பேசும்போது இன்னொரு வீடு பாதுகாச்சிட்டு வீடு அங்க உட்காந்து பேசுறேன். கொத்தனார் இதே கொத்தனார் தான், ஆசாரி எங்க ஆசாரி தான். வாங்க, அவங்க வீட்டுக்கு சாமி தான் பாத்துருக்காரு. அவங்க என்ன வாங்குறாருன்னு கேளுங்க, எத்தனை வீட்டுல என்ன வாங்குறாருன்னு கேளுங்க. ஐயா கோயிலும் உங்க வீடும் ஒரே நேரத்துல ஆரம்பிச்சது. 3 வீடு வாசிட்டு பண்ணோம். அவங்க வீட்டுக்கு எவ்வளவு வாங்குறாங்க கேளுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு வீடு பாத்துட்டு இருக்காங்க. எலக்ட்ரிஷியன் எங்க எலக்ட்ரிஷியன் கிடையாது, ஆசாரி எங்க ஆசாரி கிடையாது. ரயில்வே காலனில வாங்க, சாருக்கு தெரியும் ரயில்வே காலனி. நான் அந்த வேலையும் கூட்டு போய் சார்ட்ட காமிச்சேன். நாளைக்கு காலையில தான் மெட்ராஸ்ல இருந்து வர்றாங்க வீட்டுக்காரங்களாம். அவங்ககிட்ட ஒண்ணு கேளுங்க, அவங்க எல்லாம் விசாரிக்காம ஒன்னும் கொடுக்கல. நீங்க எப்படி விசாரிக்கிறீங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விசாரிச்சுட்டு நாங்க விசாரிச்சோம் இவ்வளவு எங்களுக்கு முன்கூட்டியே ஒரு பில்லு கொடுத்தா மார்ச் 30 உங்களுக்கு பில் கொடுத்திருக்கேன். என்னென்ன நீங்க கொடுத்திருக்கீங்க சார், அதே பாலானே எங்களுக்கு கொடுக்கணும்ல சார். அதை விட கம்மியா கொடுத்திருக்காரு. ஏங்க உங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாலே உங்க வீட்டுக்கு என்ன வரும்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன மொட்டை கட்டையா கேட்கலன்னு உங்களுக்கு தெரியலையாமா சார்? நீங்க 10-15 வீட்டுக்கு அந்த அண்ணன் டேங்கி வச்சு இழுத்துருப்பாரு. 107 வீடு நான் கட்டிருக்கேன். அவரு எத்தனை வீடு பாயிண்ட் பாத்தாருன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட ஒரு 5-6 வீடு பாத்துருக்காரு. அவரு மத்தவங்களோட கம்மிங்கிறனாலதான் சாமியை விடாம வெளியூர்ல இருந்து வந்து அவனுக்கு பஸ் அடிச்சு எல்லாம் கஷ்டப்பட்டு வந்து உங்க வீட்டுக்கு அந்த இதை எடுத்துட்டு வந்து வேலை பார்த்து எல்லாம் செய்யறவனுக்கு இப்படி குறைக்கணும்னு சொன்னீங்கன்னா அத யாரு கேட்கணும்னு நீங்களே சொல்லிக்கோங்க. நான் சொல்ல மாட்டேம்மா. ஏன்னா நான் பிளவுட்டி வச்சிருக்கேன். நான் யாருக்கும் சாபம் விட வேணாம், யாருக்கும் தெரிய வேணாம். மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அவர் உழைச்சதுக்கு நீங்க கேக்குறது நியாயமாங்கிறத நான் தயவு செய்து நான் இப்பயும் சொல்றேன். அந்த இது இருக்கலாமா கிளாம்பு, அந்த பக்கத்து வீட்டுல இந்த கிளாம்பு அடிச்சிருக்கானா? இங்க அடிக்கல சார். எங்க அடிச்சிருக்கான்? அடிச்சவன் இந்த ரேட்டு கொடுத்துருக்கானா? கேக்குறோம் சார். நீங்க சொன்னீங்க கேளுங்க. அத நாங்க கேக்குறோம். நான் என்ன கேக்குறேன், தனியாவும் பைப்புக்கு தனியாவும் எவ்வளவு வாங்குறாங்கன்னு கண்டிப்பா கேக்குறோம் சார். ஏமா மொட்டைக்கட்டே கிளாம்புக்கு தனியா கேட்க கூடாது. என்ன கிளாம்பு வச்சிருக்கோம் போட்டோ. அதேதான் எங்க வீட்டுக்கு அடிச்சிருக்கிற கிளாம்பு மித்த வீட்டுக்கு அடிச்சிருக்கிறது நான் கண்ணுட்டு பாப்போம்ல சார். அது நாங்க நீங்க வாடகைக்கு இருக்க வீட்டுல கிளாம்பு அடிக்காம பைப் வருதுமா? அடிச்சிருக்காங்க சார். என்ன கிளாம்பு? சாதா கிளாம்பு பைப் எப்படி அடிச்சிருப்பாங்க சார். அந்த கிளாம்பு அடிக்கிறதுக்கு எவனும் காசு வாங்க மாட்டேன். அவன் தான் இந்த ரேட்டு கொடுப்பேன். ஆனா இந்த கிளாம்பு அடிக்கணும்னா நான் உங்களுக்கு விளக்கமா கூட சொன்னேன். முத நாள் உட்காந்து வருவி சாரம் கட்டி கொடுத்தீங்க, வருவி ஒவ்வொரு இடத்துலயும் ட்ரில் போட்டு முத நாள் ஆக வச்சிருவாங்க. அன்னைக்கே கிளாம்பு அடிச்சு அன்னைக்கே பைப் வைக்கல, ஆக வச்சுட்டு மறுநாள்தான் எல்லாமே செய்யறாங்க, இழுக்கிறாங்க, நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. உங்க கண்ணால பாக்குறீங்க, எல்லாம் செய்றீங்க. உங்களுக்கு எப்படி டவுட் வருது? அதான் டவுட் வரட்டுமா? நான் தப்பே கிடையாது. வீட்டு வேலை பாக்குறவங்க எல்லாத்துக்கும் டவுட் வரதான் செய்யும். நான் உங்களை தவறா கூட சொல்லல. டவுட் பட்டா அந்த டவுட் சரிதானான்னு கேட்டுட்டு என்கிட்ட கேட்கணும். எங்களுக்கு எல்லாம் என்ன வருத்தம் தெரியுமாம்மா? மொட்டைக்கட்டையா கேக்குறீங்க, அதனாலதான் எனக்கு எல்லாம் வருத்தம். சரிங்க சார். என்ன இந்த பொண்ணு எல்லாம் முடிஞ்சு கையில காசு கொடுக்கும் போதுதான் உங்களுக்கு தெரியுதோ அப்படிங்கறத எல்லாரும் நான் அங்கிருங்க கையில காசு கொடுக்கும் போதுதான் தெரியுது. கையில அந்த லிஸ்ட் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சார் எங்களுக்கு தெரியுது. லிஸ்ட் இருங்க, லிஸ்ட் மார்ச் 30 அனுப்பிருக்கேன். நான் ரெக்கார்டு வச்சிருக்கேன். சார் நீங்க அனுப்புறதே சொல்லாதீங்க சார். பாலாண்ணி அனுப்புனதுதான் எங்களுக்கு தெரியணும். பாலாண்ணி எங்க கையில கொடுத்ததுதான் எங்களுக்கு தெரியணும். நான் சொல்றேன் கேளுங்க. அதை விட கம்மியா உங்களுக்கு போடுவாருன்னு சொன்னா இல்லையா? அதை விட கம்மியா போடலன்னா அதுல இருக்கிற ரேட்டு நீங்க கொடுத்துக்கோங்க. சரிங்க சார். அதை விட கம்மியா போடலன்னா அதுல கொடுத்துருக்க ரேட்டை நீங்க போட்டுக்கோங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது எனக்கு. சரிங்க சார். அதை விட கூட இருந்துச்சுன்னா கூட கொடுத்துருவீங்களா? சரிங்க சார். நான் நீங்க இல்லம்மா, நீங்க நேத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசுனா ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். சரிங்க சார், நீங்க பண்ணிக்கோங்க சார். இல்லம்மா, நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் நான் சொல்றேன். இதையும் பண்ணிருக்கேன். சரிங்க சார், பண்ணிக்கோங்க. இதை எங்க வச்சு பஞ்சாயத்து பேசி முடிக்கோங்க? நம்மளே பேசிக்கிறோமா இல்ல வேற யாராச்சும் வர சொல்லுமா? நான் எங்க சைட்லயே வச்சு பேசுவோம் சார். நாங்கள் 2 ஆளை கூட்டு வரோம் சார். 2 ஆள் இல்ல, 10 பேரை கூட கூட்டுவாங்க. சரிங்க சார். இருங்க, நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு வேலை பார்த்திருக்கேன். அவர் ஏட்டையா வருவாரு. அவர் வீட்டுக்கும் வேலை பார்த்திருக்கேன். அவரே வருவாரு. அவர் சொன்னா போதும், நான் சொன்னா போதும்ல. நான் வேற கூட்டு வரல.
ஒரு சார் ஒரு போலீஸ்கார வீட்டுக்கு நாங்க வேலை பார்த்திருக்கோம். அவரோட மச்சினை வீட்டுக்கு தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். நான் அவரை கூட்டு வரேன் ஏட்டையாவை. அவர் உங்க ஏரியாக்காரு தான். வந்து அவர் சொல்லுவார்ல, என்னம்மா நீங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் நாளா நியாயம் இல்லையா, மார்ச் 30 அவர் அனுப்பிட்டாரு, அதை விட கம்மியா போடுவார் சொல்லிட்டாரு, கம்மியா இல்லைன்னா குறைச்சு வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் பேசுறது தானே ரெக்கார்ட் ஆகும். நீங்க பேசுறது மட்டும் இல்ல, நான் பேசுறது ரெக்கார்ட் ஆகும். அத அவர் முன்னாலேயே போட்டு காமிச்சு என்ன அவர் சொல்றது நியாயம் தான் நம்ம கேட்டுக்கணும். நீங்க 4 பேர்ல 10 பேரை கூட கூட்டுவாங்க, யார வேணா கூட்டுவாங்க. ஆனா நியாயமா பேசலன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து நியாயமா பேச வேண்டிய இடத்துல பேச வச்சு அதுக்கப்புறம் நீங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறத இப்பயே சொல்லிட்டேன். ஆனா பேசுறது நீங்க நியாயமா பேசுனா நான் ஏத்துக்கிறேன், நான் ரெடி. ஆனா நியாயமா பேசலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் என் பேச்சு அப்புறம் நியாயமா பேசுறேன்னா என் பேச்சு நியாயம் இல்லாத மாதிரி மாறுமா மாறாதமா? என்னங்க சார்? இல்ல இப்ப நீங்க பேசுறது நியாயமா இருந்தா நான் ஏத்துக்கிறேன். நியாயம் இல்லாத பேச்சு பேசுனா என் பேச்சு நியாயம் இல்லாம மாறுமா மாறாதா? மாறும் சார். அதான் நீங்க கரெக்டா பேசுறீங்க. எப்பயுமே உங்ககிட்ட பேசுறதுக்கு காரணம் கரெக்டா பேசுறீங்க. ஏன் சார் பேச மாட்டேங்கிறாரு? அதுக்கும் காரணம் இருக்கு. ஏன் பேச மாட்டேங்கிறாரு சார்? அது அவர்கிட்ட தான் சார் கேட்கணும். இல்ல இருங்க, நீங்க ஏன் பேசுறீங்க, சார் ஏன் இத பத்தி பேச மாட்டேங்கிறாருன்னு கேக்குறேன். அதான் அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அதெல்லாம் அப்படி பேசாங்க. நான் யார் பேசணும், நான் தானே பேசுறேன். நான் பேசிருக்கேன் வச்சிருக்கேன், எதுனாலும் நான் பேசுறேங்கம்மா. ஏமா நீங்க கையெழுத்து போட்டு இது எழுதி வாங்கணும்னு சொன்னீங்களா இல்லையாமா? அக்ரிமெண்ட் போட்டுரும், எலக்ட்ரிக்கல் கூட அக்ரிமெண்ட் போட்டுருன்னு சொன்னீங்களா இல்லையா? அப்படி போட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்க. ஹலோ ஏமா, எலக்ட்ரிக்கலுக்கு அக்ரிமெண்ட் போட்டுருன்னு சொன்னீங்களா இல்லையா நீங்க? நான் சொல்லவே இல்ல சார், அக்ரிமெண்ட்ட பத்தி நான் பேசவே இல்ல. இல்ல எலக்ட்ரிஷியனை பத்தியே நான் பேசல. இல்ல எலக்ட்ரிக்கல் கூட அக்ரிமெண்ட் போட்டிருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சார் சொன்னாரா நீங்க சொன்னீங்களான்னு கரெக்டா பாருங்க. அப்படி நான் சொல்லவே இல்லையே சார், அப்படி ஒரு வார்த்தை சார் சொன்னார். அப்படின்னா சார் சொல்லியிருப்பாரு. நான் கூட உங்ககிட்ட சொன்னேன். ஆனா சார் அக்ரிமெண்ட் போடணுங்கிற சொன்னாங்க. அப்படி அக்ரிமெண்ட் போட்டா அவருக்கு ஒண்ணும் வராது, கையெழுத்து போட்டீங்கன்னா தலையெழுத்து உங்களுக்கு தான்மா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா சார்? இந்த வார்த்தை எனக்கு சொல்லவே இல்ல சார், இன்னைக்கு நீங்க சொல்றீங்க. அக்ரிமெண்ட் வார்த்தையை இன்னைக்கு என்கிட்ட சொல்றீங்க. இல்ல அதையும் அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்துருங்கன்னு சார் சொன்னாரு. சார்ட்ட கேட்டு பாருங்க சொன்னாரான்னு. அவருக்கு இந்த வார்த்தை நான் சொன்னேன்னு அதையும் கேளுங்க. சரிங்க சார், நான் கேக்குறேன். இல்ல போட்டு அக்ரிமெண்ட் வார்த்தை எனக்கு தெரியாது. வாங்கிட்டா சிக்கல் நீங்க தான் மாட்ட போறீங்க சார். நான் உங்களுக்கு நல்லது செய்யறேன் சார் அவர்கிட்ட சொன்னேன். நீங்களும் இருந்தீங்க அன்னைக்கு. உங்களுக்கு அப்பதான் இந்த இதை அனுப்புனேன். 2 தடவை சொல்லிட்டு அனுப்பல, 3ஆவது தடவை உங்களுக்கு இந்த இதை அனுப்பிட்டு சொன்னேன், அவங்கள விட கம்மியா செய்ய சொல்லியிருக்கேன் சார், உங்களுக்கு நல்லது செய்யறேன், நீங்க வேணா சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க வேற ஆள்கிட்ட பாருங்க. இப்பயும் ஒண்ணும் இல்ல, நான் என்ன சொல்றேன்னா அதை பாருங்க, 150 ரூபா போட்டிருக்கான்னு பாருங்க. சரிங்க சார், கம்மிங்க அது எழுதியிருக்கான்னு பாருங்க. பாருங்க அதையும் பாருங்க. பார்த்துட்டு நீங்க எனக்கு நாளைக்கு போன் அடிங்க. சரிங்க சார். திங்கக்கிழமை ஒன்னும் பிரச்சனை இல்ல. திங்கக்கிழமை அவர் ஒருத்தர் வேலை பார்த்தவருக்கு திங்கக்கிழமை வயசு பண்ணோம். அவங்க வீட்டுக்கு எவ்வளவு வாங்குறான்னு கேளுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு வீடு பாத்துட்டு இருக்காங்க. எலக்ட்ரிஷியன் எங்க எலக்ட்ரிஷியன் கிடையாது, ஆசாரி எங்க ஆசாரி கிடையாது. ரயில்வே காலனில வாங்க, சாருக்கு தெரியும் ரயில்வே காலனி. நான் அந்த வேலைக்கு கூட்டு போய் சார்ட்ட காமிச்சேன். நாளைக்கு காலையில தான் மெட்ராஸ்ல இருந்து வர்றாங்க வீட்டுக்காரங்களாம். அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க எல்லாம் விசாரிக்காம ஒன்னும் கொடுக்கல. நீங்க எப்படி விசாரிக்கிறீங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விசாரிச்சுட்டு நாங்க விசாரிச்சோம். இப்ப உங்ககிட்டயே ஒரு பில்லு கொடுத்தா மார்ச் 30 உங்களுக்கு பில் கொடுத்துருக்கேன். என்னென்ன நீங்க கொடுத்துருக்கீங்க சார், அது பாலான்னு எங்களுக்கு கொடுக்கணும்ல சார், அதை பேசுங்க சார். அதையே நீங்க அதை விட கம்மியா கொடுத்துருக்காரு. ஏன்னா உங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாலே உங்க வீட்டுக்கு என்ன என்ன வரும்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன மொட்டை கடையா கேட்கணும்னு உங்களுக்கு தெரியலையாமா சார்? நீங்க 10-15 வீட்டுக்கு அந்த அண்ணன் இருந்திருப்பாரு. 107 வீடு நான் கட்டிருக்கேன். அவரு எத்தனை வீடு பாயிண்ட் பார்த்தாருன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட ஒரு 5-6 வீடு பாத்துருக்காரு. அவரு மத்தவங்களோட கம்மிங்கிறனாலதான் சாமி. அன்னைக்கு நாங்க இதுல இருந்து பேசுறோம், விருதுநகர்ல இருந்து. நம்ம திலீப் போற இன்ஜினியர் இருக்காருல்ல, அவர் நம்பர் கொடுத்தாப்புல. நான் ஒரு வீடு கட்டலாம்னு இருந்தேன் நம்ம கலெக்டரேட்டுக்கு ஆப்போசிட்ல. அவருக்கு சொன்னாப்புல இந்த மாதிரி நான் நல்லா வீடு கட்டி தரேன் சார், நிறைய வீடு அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல.
நம்ம சார்ட்ட கூட கேட்டு பாருங்க, நான் கட்டி கொடுக்குறேன், மணல்லாம் அவர் தான் சப்ளை பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. சரி, இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்கணும்ல நம்ம, அதனாலதான் போன் அடிச்சேன் சார். இது எப்படி சார் 15 வருஷமா கட்டி கொடுக்க சொல்றாரு, கட்டி நல்லா பண்ணி கொடுப்பாரா சார்? நல்ல தரமா செய்யறாங்க. அப்படியா? ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப லாப நோக்கத்தோட எல்லாம் எல்லாம் அந்த எந்தாண்டு மணலும் எந்தாண்டு கலந்துருக்கிறது எனக்கு மணல் தான் வேணும்னு சொல்லி குவாலிட்டியா வேணும்னு சொல்லி வாங்கி செஞ்சாருனாச்சு. இவர் தான் செய்யறாரு சார் முழு நேரமா? ஆமா, அவரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹெச்எம்மா இருக்காரு. கட்டித்தான் சொல்றாரு சார். அவங்க பையனை பத்தி எதுவும் சொல்லி? அவர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் பிரைவேட்டா பிசினஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஆமா சார். அதுக்காக அவர் பையனை வச்சுக்குவாரு. வேலை தெளிவா இருக்கும், வேலை தெளிவா இருக்கும், நல்லா பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வேலை பார்க்கக்கூடாதா சார்? அப்படியே கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு பிரைவேட்ல பண்ணக்கூடாது, பிசினஸ் பண்ணக்கூடாது. எந்த கவர்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது. சரி சார். ஆனா யாராவது கெச்சமா இருக்காருன்னு சார்? ஏன்னாச்சு இவர் கெச்சமா இருந்துட்டு தான் பண்றாரா? ஆமா ஆமா, அதுவும் ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டாரு. சரி, அப்படி பண்றாங்க அவரு ரொம்ப காசு போடுவாங்க. சரி. அப்புறம் சரியாயிடுச்சு. நல்ல மனுஷனாச்சு. நம்ம இப்போ ஒரு வேலை கான்ட்ராக்ட் கொடுக்கறது முக்கியம் இல்ல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு ஒரு பேஸ்மெண்ட் போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா, பேஸ்மெண்ட் போட்ட உடனே உங்கள்ட்ட ஒரு 5 லட்சம் ரூபா வாங்கிடுறாங்க. திரும்ப எனக்கு இல்லனாச்சு காணல, விலைவாசிலாம் கூடி போச்சு, நீங்க ஏன் துட்டு தானே கொடுக்க போறீங்க, கொடுங்க, இன்னும் 2 லட்சம் ரூபா கொடுங்க, உங்கள்ட்ட தான் வீடு 20 லட்சம் ரூபா பேசிக்கல, இப்ப நான் 7 லட்சம் தானே கொடுக்கீங்க, எவ்வளவு செலவு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பா. ஆமா, அப்ப நம்ம கொடுக்குற ஆள் ஒருத்தவங்களா இருக்கணும். கண்டிப்பா. ஆமா, அதுக்குதான் உங்களுக்கு கேட்டேன் சார் நான் போன் போட்டு. கொடுக்குற ஆள் ஒருத்தவங்களா இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி நம்ம 100கணக்கான பேருக்கு லோடு தட்டுறோம். எல்லா இடத்துலயும் என்னென்ன பஞ்சாயத்து வருது தெரியும், உங்களுக்கு தான் மெயின் தெரியும். இது முதல்ல அதான் பெரிய பிளஸ். என்ன ரேட்டு பேசினாலும் அதே மாதிரி கட்டி கொடுத்துருவாங்க. அதோட பெரியது என்னன்னா, கவர்மெண்ட் வேலை பாக்குறாருங்கிறதே நமக்கு ஒரு பெரிய பிளஸ். ஆமா சார், அவர் தப்பு தான் பண்ண முடியாது. கண்டிப்பா. ஆமா, கண்டிப்பா சார். மனுஷங்க ஒழுக்கம்னாலே வளர முடியாது. முதல்ல ஒரு ஒழுக்கம்னாலே ஒரு தொழில் பண்ண முடியாது, வளர முடியாது. ஆமா.